இந்த மாதம் மேஷ ராசிக்கு நல்ல அனுபவங்கள் காணப்படுகின்றன. கிரக நிலைகள் பொதுவாக செயற்படுத்துகின்ற செல்வம் மற்றும் ஆரோக்கியம் சூழ்ந்து வருகின்றன. அதனால் நீங்கள் நிதி மற்றும் ஆர்த்திக பணியில் பங்கேற்று அறிவுகளை பெற வேண்டும். உங்கள் கையை மேலே எதிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அனுபவிக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கைக்குள் முதிர்ந்த கொடுமைகளை மீறுவதற்கான கூடுதல் வழிகளை அறிந்திருக்கின்றீர்கள். கல்வித்துறையில் இந்த மாதம் உங்கள் கல்வித்துறைக்கு அனுகூலமாக இருக்கும். முக்கிய வீட்டில் சனி உங்கள் நிலையை வலம் பார்த்து கட்டாயமாக நெருக்கமாக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு அவகாசங்கள் உள்ளன மற்றும் உயர்தர நிர்வாகிகள் செயல்பாடுகளில் முன்னிருக்கின்றனர் மற்றும் மிகச்சிறந்த பதவி அவகாசங்கள் கிடைக்கும். மாணவர் பற்றிய பேசுவதில் அந்த மாதம் முதல் வீட்டில் அதிபதி மற்றும் குருக்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை சனி படைப்புகள் உள்ளன. அப்படியும் சனி படைப்பு வீட்டில் முழுக்க அறையில் இருக்கும் போது நெருங்கிய நண்பர்கள் பார்த்து வைக்கலாம். குடும்பத்திற்கு அனுகூலமான மாதம். முக்கிய வீட்டில் சனி படைப்புக்கு அதிபதி மற்றும் வெள்ளிக்கிழமை குருக்கள் குடும்ப உறவுகளை அதிகரிக்கின்றன. இரண்டாவது வீட்டிற்கு அதிபதி மற்றும் வெள்ளிக்கிழமை குருக்கள் குடும்ப உறவுகளை அதிகரிக்கின்றன. அதாவது உங்கள் உருவாக்கிய மேலதிக படைப்புகள் மற்றும் உங்கள் அன்னையை கொண்ட அன்னையை குறிப்பிடுகின்ற உறவுகளை நம்பும்படி நீங்கள் உறுதியளிக்க வேண்டும். எங்கள் காதற்காலி வாழ்க்கையை பற்றிய பகுப்புகளை ஆராய்ந்தால் இந்த மாதம் முதல் வீட்டில் அதிபதி மற்றும் குருக்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டாம் வீட்டில் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றனர். கோராமல் உங்கள் படைப்புகளில் குறைவு கொண்டிருந்தாலும் மற்றும் குடும்ப உறவுகளை வெற்றிகரமாக பார்க்க முடியும் என்று சொல்லுங்கள். நாம் காதற்காலி உயிர்களை பரிசோதிக்கும் போது இந்த மாதம் முதல் வீட்டில் அதிபதி மற்றும் குருக்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வேளையில் இரண்டாம் வீட்டில் பார்த்துக் கொள்கின்றனர். காதற்காலி உயிர்கள் மற்றும் உங்கள் பரிசோதனைக்கு சரியான மாற்றங்கள் உள்ளனவாக இந்த மாதம் படைப்புகளில் குறைவு கொண்டிருக்கலாம்.